ஏன் எனக்கு எல்லா இடங்களிலும் இவ்வளவு சிறிய முட்கள் இருக்கின்றன? இன்னைக்கு இரவு எனக்கு ஒரு டேட் இருக்கு. நான் என்ன செய்ய போறேன்? அவற்றை சீவாதே. அந்த முட்கள் உனக்கு ஒரு அதிர்ஷ்ட சின்னம் மாதிரி. அவை இல்லாமல் நீ பிரச்சனையில சிக்கி போவாய். உன் வேலை பார்த்துக்கொள். முட்கள் நிறைந்த குழப்பமே. இந்த வெள்ளரிக்காய் ரொம்ப பசுமையாக இருக்கிறது. நிச்சயமாக இதை சாப்பிடப் போகிறேன். பூஷ், உன் முட்கள் என்னை குத்திவிட்டது. இது வேலை செய்யும் போது ஏற்பட்ட காயமாக கருதலாமா? என்னை சாப்பிட விரும்புகிறாயா? என் முட்கள் வெறும் அழகுக்காக மட்டுமில்லை. இதற்கு எந்த முட்களும் இல்லை. இல்ல, இது என்னை கடிக்க ஆரம்பித்துவிட்டது. அது வலிக்கிறது. சில நிமிடங்கள் கழித்து, இந்த முட்கள் உண்மையில் பூச்சிகளை தடுக்க உதவுகின்றன. இனிமேல் அவற்றை பற்றி புகார் சொல்ல மாட்டேன். பாரு, இந்த பிராட்சிய முட்கள் அட்ரைகோம் என்று அழைக்கப்படுகின்றன. அவை நீ பசுமையாக இருக்கிறாய் என்பதற்கும் உன் இயற்கை கவசமாகவும் இருக்கின்றன. நான் சுவாசிக்கவே முடியவில்லை. நீங்க எப்படி நல்லா இருக்கீங்க? நீ உன் முதுகெலும்புகளை எல்லாம் மொட்டையடித்து விட்டாய். உன் இலைகள் உன் தோலில் இறுக்கமாக அழுத்தப்படுகின்றன. நிச்சயமாக உன்னால் சுவாசிக்க முடியாது. இவ்வளவு முட்கள் இருக்கும் இந்த வெள்ளரிக்காய நான் எப்படி சாப்பிடுவது? முட்கள் உதிர்ந்தவுடன் வெள்ளரிகள் எளிதில் தண்ணீரை இழந்து மென்மையாகி இனி புதியதாக இருக்காது. வெள்ளரிக்காய்களை பறிக்கும் போது அதிக முட்கள் உள்ளவற்றை தேர்ந்தெடுக்க மறக்காதீர்கள். அதுதான் அவங்க புதுசா இருக்காங்கன்னு சொல்றதுக்கு அடையாளம்.